For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர contact 7871461001. WhatsApp only. Send your name and details. WhatsApp மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். The Controller and Auditor General CAG has a very vital role to play. Explain how this is reflected in the method and terms of his appointment as well as the range of powers he can exercise. கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் தலைமை அதிகாரி CAG மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார். இது அவரது நியமன முறை மற்றும் விதிமுறைகள் மற்றும் அவர் பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்களின் வரம்பில் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை விளக்குங்கள். The Controller and Auditor General CAG of India is a constitutional authority under Article 148 of the Constitution. He plays a vital role in ensuring accountability of the executive to the legislature and safeguarding public finances. இந்திய கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் தலைமை அதிகாரி CAG அரசியலமைப்பின் 148வது பிரிவின் கீழ் ஒரு அரசியலமைப்பு அதிகாரம். சட்டமன்றத்திற்கு நிர்வாகத்தின் பொறுப்புணர்வை உறுதி செய்வதிலும் பொது நிதியை பாதுகாப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். Method and terms of appointment நியமன முறை மற்றும் விதிமுறைகள். The CAG is appointed by the President of India, ensuring independence from the executive. His security of tenure is protected. He can be removed only in the same manner as a Supreme Court judge, that is, through impeachment by Parliament on grounds of proven misbehavior or incapacity. His salary and service conditions are determined by Parliament and cannot be varied to his disadvantage after appointment, further insulating him from executive pressure. CAG இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார், நிர்வாகத்திலிருந்து சுதந்திரத்தை உறுதி செய்கிறார். அவரது பதவிக்கால பாதுகாப்பு பாதுகாக்கப்படுகிறது. அவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியைப் போலவே, அதாவது நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை அல்லது இயலாமையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் மூலம் மட்டுமே நீக்கப்பட முடியும். அவரது சம்பளம் மற்றும் சேவை நிலைமைகள் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன, மேலும் நியமனத்திற்கு பிறகு அவருக்கு பாதகமான வகையில் மாற்ற முடியாது. நிர்வாக அழுத்தத்திலிருந்து அவரை மேலும் தனிமைப்படுத்துகிறது. Powers and functions அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். Accounts of the Union and State Governments, Public Sector Undertakings, Autonomous Bodies substantially financed by government funds, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கணக்குகள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு நிதியால் கணிசமாக நிதியளிக்கப்படும் தன்னாட்சி அமைப்புகள். He submits audit reports directly to the President or Governor, who then places them before the legislature, ensuring transparency and legislative oversight. அவர் தணிக்கை அறிக்கைகளை நேரடியாக ஜனாதிபதி அல்லது ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறார், பின்னர் அவர் அவற்றை சட்டமன்றத்தின் முன் வைக்கிறார். வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டமன்ற மேற்பார்வையை உறுதி செய்கிறது. The CAG also frames auditing standards, examines public expenditure, and ensures that funds are used for intended purposes and in accordance with laws. CAG தணிக்கை தரநிலைகளை வகுக்கிறது, பொதுச் செலவினங்களை ஆய்வு செய்கிறது, மேலும் நிதிகள் நோக்கம் கொண்ட நோக்கங்களுக்காகவும் சட்டங்களின்படியும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. Thus, the CAG acts as the guardian of the public purse and a vital check on the misuse of public funds. இவ்வாறு CAG பொது நிதியின் பாதுகாவலராகவும் பொது நிதியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் ஒரு முக்கிய தடுப்பாகவும் செயல்படுகிறது. இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியை இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான அதிகாரி என்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பிரபலமாக குறிப்பிட்டார். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதையும் கீழே விவாதிக்கலாம். பொது நிதியின் பாதுகாவலர், கார்டியன் ஆஃப் த பப்ளிக் பர்ஸ். ஜனநாயகத்தில் மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணமே அரசாங்கத்தின் உயிர்நாடி. அந்த பணம் சரியான வழியில் சட்டம் அனுமதித்த நோக்கத்திற்காக மட்டுமே செலவிடப்படுவதை உறுதி செய்வது CAG-யின் கடமை. நிதி நிர்வாகத்தில் நேர்மை இல்லாவிட்டால் மற்ற அனைத்து சுதந்திரங்களும் அர்த்தமற்றதாகிவிடும். எனவே நிதி பொறுப்புடைமையை ஃபைனான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டி உறுதி செய்வதன் மூலம் CAG ஜனநாயகத்தை காக்கிறார். நாடாளுமன்றத்தின் முகவர், ஏஜென்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். இந்தியாவில் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் உள்ளது. இதில் நிர்வாகத்துறை அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது.
நாடாளுமன்றம் வரவு செலவு திட்டத்திற்கு பட்ஜெட் ஒப்புதல் அளிக்கிறது. ஆனால் நிர்வாகத்துறை அந்த பணத்தை உண்மையில் எப்படிச் செலவழித்தது என்பதை நாடாளுமன்றத்தால் நேரடியாகச் சென்று கண்காணிக்க முடியாது. இந்த இடத்தில் CAG நாடாளுமன்றத்தின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுகிறார். அரசின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்டு அதன் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். பொது கணக்கு குழுவின் வழிகாட்டி ஃப்ரெண்ட், philosopher and guide to PAC நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான நிதி குழுவான பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி CAG-யின் அறிக்கைகளை அடிப்படையாகக் கொண்டே அரசை தட்டி கேட்கிறது. CAG இல்லையெனில் இந்த குழுவால் செயல்பட முடியாது. நிர்வாகச் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு. அம்பேத்கர் ஏன் இவரை முக்கியமானவர் என்று கூறினார் என்றால், இந்த அதிகாரிக்கு அரசியலமைப்பு வழங்கியிருக்கும் சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் அத்தகையது. பதவி பாதுகாப்பு. உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவது போன்ற கடினமான நடைமுறை இம்பீச்மெண்ட் லைக் ப்ரோசஸ் மூலமே இவரை நீக்க முடியும். பதவிக்கு பின் தடை. ஓய்வு பெற்ற பிறகு இவர் மத்திய அல்லது மாநில அரசில் வேறு எந்த பதவியையும் வகிக்க முடியாது. இது இவர் அரசாங்கத்திற்கு சாதகமாகச் செயல்படுவதை தடுக்கிறது. ஊதியம். இவரது ஊதியம் நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு உட்படாத தொகுப்பு நிதியிலிருந்து சார்ஜ்ட் ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் வழங்கப்படுகிறது. சமகால பொருத்தம் கண்டெம்பரரி ரெலவன்ஸ். சமீபத்திய தசாப்தங்களில் 2G அலைக்கற்றை ஊழல், நிலக்கரிச் சுரங்க ஒதுக்கீடு ஊழல், கோல்கேட், காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் போன்ற மிகப்பெரிய முறைகேடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது CAG அறிக்கைகளே ஆகும். இது நிர்வாகத்துறையின் ஊழலை தடுப்பதில் CAG-யின் வலிமையை நிரூபிக்கிறது. முடிவுரை. உச்ச நீதிமன்றம் குடிமக்களின் உரிமைகளை காக்கிறது. தேர்தல் ஆணையம் ஜனநாயக தேர்தல் முறையை காக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் செயல்படுவதற்கு தேவையான நாட்டின் பொருளாதார வளத்தை சூறையாடப்படாமல் பாதுகாப்பவர் CAG மட்டுமே. எனவே நிதியை கட்டுப்படுத்துபவரே உண்மையான அதிகாரத்தை கட்டுப்படுத்துபவர் என்ற அடிப்படையில் டாக்டர் அம்பேத்கரின் கூற்று 100% சரியானது மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. டாக்டர் B.R. Ambedkar famously referred to the Controller and Auditor General of India as probably the most important officer in the Constitution of India. Do you agree? இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியை இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான அதிகாரி என்று டாக்டர் P.R. அம்பேத்கர் பிரபலமாக குறிப்பிட்டார். நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? டாக்டர் B.R. Ambedkar's assertion that the Controller and Auditor General CAG is probably the most important officer in the Constitution of India is well founded. தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான அதிகாரி என்று டாக்டர் P.R. அம்பேத்கரின் கூற்று நன்கு நிறுவப்பட்டது. Independent authority. The CAG is a constitutional authority, independent of the executive and legislative branches, ensuring unbiased audits and reports. சுதந்திர அதிகாரம். CAG என்பது ஒரு அரசியலமைப்பு அதிகாரம், நிர்வாக மற்றும் சட்டமன்ற கிளைகளிலிருந்து சுயாதீனமானது, பாரபட்சமற்ற தணிக்கைகள் மற்றும் அறிக்கைகளை உறுதி செய்கிறது. Guardian of public purse. The CAG audits government finances, ensuring transparency and accountability in public spending. பொது பணப்பையின் பாதுகாவலர். CAG அரசாங்க நிதிகளை தணிக்கை செய்கிறது, பொதுச் செலவினங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்கிறது. Head of Indian Audit and Accounts Department. The CAG oversees the department responsible for auditing and accounting government transactions. இந்திய தணிக்கை மற்றும் கணக்குத்துறையின் தலைவர், அரசாங்க பரிவர்த்தனைகளை தணிக்கை செய்வதற்கும் கணக்கீடு செய்வதற்கும் பொறுப்பான துறையை CAG மேற்பார்வையிடுகிறது. Advisor to Parliament. The reports and recommendations inform parliamentary committees, enabling effective oversight of government spending. பாராளுமன்ற ஆலோசகர். சகின் அறிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் நாடாளுமன்ற குழுக்களுக்கு தெரிவிக்கின்றன, இது அரசாங்க செலவினங்களை திறம்பட மேற்பார்வையிட உதவுகிறது. Certification of net proceeds. The CAG certifies net proceeds from taxes and duties, ensuring accurate financial reporting. நிகர வருமானத்தின் சான்றிதழ். வரிகள் மற்றும் கடமைகளிலிருந்து நிகர வருமானத்தை CAG சான்றளிக்கிறது, துல்லியமான நிதி அறிக்கையிடலை உறுதி செய்கிறது. ரோல். CAG-இன் பங்கு. Upholding financial accountability. By auditing government finances,
The CAG promotes transparency and accountability. நிதி பொறுப்புணர்வை நிலைநிறுத்துதல். அரசாங்க நிதிகளை தணிக்கை செய்வதன் மூலம் CAG வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது. Promoting good governance. The reports highlight inefficiencies, irregularities, and potential corruption, enabling corrective action. நல்லாட்சியை ஊக்குவித்தல். CAG-இன் அறிக்கைகள் திறமையின்மை, முறைகேடுகள் மற்றும் சாத்தியமான ஊழல்களை எடுத்துக்காட்டுகின்றன, இதனால் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும். Ensuring checks and balances. The independence ensures that the executive branch is held accountable for its financial decisions. சரிபார்ப்புகள் மற்றும் சமெண்ட் to the significance of this constitutional office. பொறுப்புணர்வை, வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்வதில் CAG-இன் முக்கிய பங்கை கருத்தில் கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் அறிக்கை இந்த அரசியலமைப்பு அலுவலகத்தின் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகள் தொடர்பாக CAG-இன் அதிகாரங்களை பயன்படுத்துவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 149 இலிருந்து பெறப்பட்டது. அரசாங்கத்தின் கொள்கை அமலாக்கத்தின் தணிக்கை அதன் சொந்த CAG அதிகார வரம்பை மீறுவதற்கு சமமாகுமா என்பதை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 149 ஆர்டிக்கல் 149 இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகளை தணிக்கை செய்வதற்கான அதிகாரங்களை நாடாளுமன்றச் சட்டத்தின் மூலம் CAGDPC ஆக்ட் 1971 வரையறுக்க அதிகாரம் அளிக்கிறது. சமீப காலங்களில் அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை CAG தணிக்கை செய்வது அதன் அதிகார வரம்பை மீறுவதாகும் ஓவர்ஸ்டெப் இன் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற விமர்சனம் நிர்வாக தரப்பிலிருந்து எழுப்பப்படுகிறது. இதனை சாதக மற்றும் பாதக கோணங்களில் பின்வருமாறு விவாதிக்கலாம். CAG-இன் தணிக்கை வகைகள். CAG-இன் அதிகார வரம்பை புரிந்து கொள்ள அவர் மேற்கொள்ளும் தணிக்கை வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். விதிமுறை தணிக்கை ரெகுலேட்டரி ஆடிட். பணம் சட்டப்படி செலவிடப்பட்டதா, சரியான ரசீதுகள் உள்ளனவா என்று பார்ப்பது. செயல்திறன் தணிக்கை பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட். ஒதுக்கப்பட்ட நிதியைக் கொண்டு திட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதா என்று பார்ப்பது. விவேக தணிக்கை ப்ரொப்ரையட்டி ஆடிட். செலவு செய்தது சரிதான், ஆனால் அது புத்திசாலித்தனமாகச் செலவிடப்பட்டதா, விஸ்டம் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் என்று பார்ப்பது. அதிகார வரம்பை மீறுகிறது என்பதற்கான வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் ஓவர்ஸ்டெப்பிங். அரசாங்கத்தின் தரப்பு வாதம் யாதெனில் CAG ஒரு கணக்காளர் மட்டுமே, அவர் கொள்கை வகுப்பாளர், பாலிசி மேக்கர் அல்ல. கொள்கை முடிவு அரசின் உரிமை. எந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் உரிமை. இதில் CAG தலையிடக்கூடாது. நிர்வாக முடக்கம் பாலிசி பாரலிசஸ். ஒவ்வொரு முடிவையும் CAG கேள்வி எழுப்பினால் அதிகாரிகள் துணிச்சலான முடிவுகளை எடுக்க தயங்குவார்கள். இது நிர்வாகத்தை செயல்பட விடாமல் முடக்கிவிடும். பிற்கால அறிவு ஹைண்ட்சைட் விஸ்டம். ஒரு முடிவு எடுக்கப்படும்போது இருந்த நெருக்கடியான சூழலை உணராமல் எல்லாம் முடிந்த பிறகு இப்படிச் செய்திருக்கலாம் என்று விமர்சிப்பது எளிது. அதிகார வரம்பை மீறவில்லை என்பதற்கான வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் ஓவர்ஸ்டெப்பிங். உண்மையில் CAG கொள்கை அமலாக்கத்தை தணிக்கை செய்வது அரசியலமைப்பு ரீதியாகச் சரியானது மற்றும் அவசியமானது. கொள்கை vs அமலாக்கம். CAG அரசாங்கத்திடம் இந்த கொள்கையை வகுக்காதீர்கள் என்று சொல்வதில்லை. மாறாக இந்த கொள்கையை செயல்படுத்தியதில் ஊழல் நடந்துள்ளது அல்லது எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றுதான் சுட்டிக்காட்டுகிறார். உதாரணம் 2G அலைக்கற்றை வழக்கில் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை விட ஏலம் விடுதல் முறை அதிக லாபத்தை தந்திருக்கும் என்று CAG கூறியது. இது விவேக தணிக்கையின் ப்ரொப்ரையட்டி ஆடிட் கீழ் வரும். பொறுப்புடைமை அக்கவுண்டபிலிட்டி. நாடாளுமன்றம் அனுமதித்த நிதியை நிர்வாகம் சிக்கனமாகவும் எக்கானமி திறமையாகவும் எஃபிஷியன்சி பயனுள்ள வகையிலும் எஃபெக்டிவ்னஸ் செலவழித்ததா என்பதை உறுதி செய்வது CAG-இன் கடமை. மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படும்போது அது அரசின் கொள்கை முடிவு என்று கூறி தப்பிக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தின் பார்வை. அரசியலமைப்புச் சட்ட வல்லுநர்கள் மற்றும் நீதிமன்றங்களின் கருத்துப்படி CAG என்பவர் வெறும் கணக்கு பிள்ளை அக்கவுண்டன்ட் மட்டுமல்ல, அவர் பொது நிதியின் பாதுகாவலர்.
அரசாங்கத்தின் கொள்கையில் தலையிட அவருக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் அந்த கொள்கையின் விளைவாக பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அதைச் சுட்டிக்காட்ட அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. முடிவுரை: CAG அரசாங்கத்தின் கொள்கை அமலாக்கத்தை தணிக்கை செய்வது அதிகார வரம்பை மீறுவது ஆகாது. மாறாக அது ஜனநாயகத்தின் செக் அண்ட் பேலன்ஸ் சோதனை மற்றும் சமநிலை அமைப்பின் ஒரு பகுதியாகும். அதே சமயம் CAG நிர்வாகத்தின் அன்றாடச் செயல்பாடுகளில் தலையிடாமல் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பதே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நல்லது. தணிக்கை என்பது நிர்வாகத்தை குறை சொல்வதற்காக அல்ல, மேம்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். Exercise of powers in relation to the accounts of the Union and the states is derived from Article 149 of the Indian Constitution. Discuss whether audit of the government's policy implementation could amount to overstepping its own CAG jurisdiction. மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகள் தொடர்பாக CAG-இன் அதிகாரங்களை பயன்படுத்துவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 149 இலிருந்து பெறப்பட்டது. அரசாங்கத்தின் கொள்கை அமலாக்கத்தின் தணிக்கை அதன் சொந்த CAG அதிகார வரம்பை மீறுவதற்கு சமமாகுமா என்பதை பற்றி விவாதிக்கவும். The Controller and Auditor General of India CAG derives its authority from Article 149 of the Indian Constitution, which empowers it to audit the accounts of the Union and states. The question of whether the audit of government policy implementation amounts to overstepping its jurisdiction is complex. இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் CAG அதன் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 149 இலிருந்து பெறுகிறார். இது மத்திய மற்றும் மாநிலங்களின் கணக்குகளை தணிக்கை செய்ய அதிகாரம் அளிக்கிறது. அரசாங்கக் கொள்கை அமலாக்கத்தின் CAG-இன் தணிக்கை அதன் அதிகார வரம்பை மீறுவதற்கு சமமா என்ற கேள்வி சிக்கலானது. Role in auditing policy implementation. கொள்கை அமலாக்கத்தை தணிக்கை செய்வதில் CAG-இன் பங்கு. The primary role is to ensure financial accountability and transparency in government expenditures. It conducts audits to evaluate the effectiveness, efficiency, and economy of government programs and policies. அரசு செலவினங்களில் நிதி பொறுப்புணர்வையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்வதே CAG-இன் முதன்மை பங்கு. இது அரசாங்க திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் செயல்திறன் மற்றும் பொருளாதாரத்தை மதிப்பிடுவதற்கு தணிக்கைகளை நடத்துகிறது. Evaluating outcomes. Assessing whether government policies have achieved their intended objectives. விளைவுகளை மதிப்பீடு செய்தல், அரசாங்கக் கொள்கைகள் அவற்றின் நோக்கம் கொண்ட நோக்கங்களை அடைந்துள்ளதா என்பதை மதிப்பிடுதல். Identifying inefficiencies. Highlighting areas of inefficiency, irregularities, or non-compliance. திறமையின்மைகளை கண்டறிதல், திறமையின்மை, முறைகேடுகள் அல்லது இணங்காத பகுதிகளை முன்னிலைப்படுத்துதல். Providing recommendations, offering suggestions for improvement. பரிந்துரைகளை வழங்குதல், முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளை வழங்குதல். Potential overstepping of jurisdiction. அதிகார வரம்பை மீறுவதற்கான சாத்தியக்கூறுகள். Questions policy decisions. Criticizes the policy itself rather than its implementation. கேள்விகள் கொள்கை முடிவுகள், கொள்கையை செயல்படுத்துவதற்கு பதிலாக அதையே விமர்சிக்கிறது. Substitutes judgment. Replaces the government's judgment with its own on policy matters. தீர்ப்பை மாற்றுகிறது, கொள்கை விஷயங்களில் அரசாங்கத்தின் தீர்ப்பை அதன் சொந்த தீர்ப்பால் மாற்றுகிறது. Supreme Court's view. உச்ச நீதிமன்றத்தின் கருத்து. The Supreme Court has clarified that the role is to conduct audits and provide independent assessments, not to formulate policies. The court emphasized that the audits should focus on evaluating the effectiveness and efficiency of policy implementation, rather than questioning the policy itself. கொள்கைகளை வகுப்பது அல்ல, தணிக்கைகளை நடத்துவதும் சுயாதீன மதிப்பீடுகளை வழங்குவதும் CAG-இன் பங்கு என்று உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. CAG-இன் தணிக்கைகள் கொள்கையையே கேள்விக்குட்படுத்துவதற்கு பதிலாக கொள்கை செயல்படுத்தலின் செயல்திறன் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது. Conclusion. The audit of government policy implementation does not necessarily amount to overstepping its jurisdiction. The role is to provide an independent assessment of policy implementation, highlighting areas for improvement and ensuring accountability. By doing so,
The CAG contributes to better governance and more effective use of public resources. அரசு கொள்கை செயல்படுத்தலை CAG தணிக்கை செய்வது அதன் அதிகார வரம்பை மீறுவதாக அர்த்தமல்ல. கொள்கை செயல்படுத்தலை சுயாதீனமாக மதிப்பிடுவது, முன்னேற்றத்திற்கான பகுதிகளை முன்னிலைப்படுத்துவது மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்வது CAG-இன் பங்கு. அவ்வாறு செய்வதன் மூலம் CAG சிறந்த நிர்வாகத்திற்கும் பொது வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கும் பங்களிக்கிறது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.